Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய questions and sentences தான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First one, பஸ்ஸில் ஏறி விட்டீர்களா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Have you got on the bus? Have you got on the bus? Have you got on the bus? நெக்ஸ்ட் ஒன், ஆடுகள் வயலில் மேய்கின்றன. ஆடெல்லாம் வந்து வயலில் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? The goats are grazing in the field. The goats are grazing in the field. நெக்ஸ்ட் ஒன், கதவு ஏன் சற்று திறந்துள்ளது? கதவு ஏன் லைட்டாக ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? Why the door is ajar? Why the door is ajar? அஜார் அப்படின்னா கொஞ்சமாக திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். Why the door is ajar? நெக்ஸ்ட் ஒன், நமது தென்னை மரங்கள் வளைந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரமெல்லாம் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்லலாம்? Our coconut trees are askew. Our coconut trees are askew அப்படின்னா நம்மளோட தென்னை மரம்லாம் வளைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஏன் இடிஞ்சு போயிருக்கீங்க? நம்ம யாராவது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் போதெல்லாம் கேட்போம் இல்லைங்களா, நீங்கள் இப்படி உடஞ்சி போயிட்டீங்க, அதுக்கு என்ன கேட்கலாம்? Why do you look dejected? Why do you look dejected? நெக்ஸ்ட் ஒன், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்டர் த பிளான்ஸ். வாட்டர் த பிளான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நாட்டாமையா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆர் யூ எ chieftain? ஆர் யூ எ chieftain? நெக்ஸ்ட் ஒன், இனிப்பு கெட்டு விட்டது. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஸ்வீட் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? த ஸ்வீட் ஹேஸ் கான் பேட். த ஸ்வீட் ஹேஸ் கான் பேட். இந்த ஸ்வீட்டு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஸ்வீட் ஹேஸ் கான் பேட். சந்திரன் ஒளிர்கிறது, அதாவது நிலா வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு த மூன் இஸ் லூமினஸ். த மூன் இஸ் luminous. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? My ears are already pierced. நெக்ஸ்ட் ஒன், என் நாக்கு வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா my tongue is parched. My tongue is parched. நெக்ஸ்ட் ஒன், என்னோட அலமாரி ரொம்ப அழுக்கா இருக்கு, என்னோட கபோர்டு ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு my wardrobe is squalid. My wardrobe is squalid. நெக்ஸ்ட், கோப்பைகளை விரைவாக அடிக்குவே. அதாவது கப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்குவீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஸ்டாக் த கப்ஸ் குயிக்லி. ஸ்டாக் த கப்ஸ் குயிக்லி. நெக்ஸ்ட் ஒன், பால் பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு த மில்க் ஹேஸ் பாயில்ட் ஓவர். இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக வீட்டில் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ இது என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஹேஸ் பாயில்ட் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.